இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வசனமானது ஞானத்தை அறிந்து கொள்வது ஆத்மாவுக்கு இன்பம்னு சொல்கிறார். ஞானம் என்பது என்ன? தேவன்தான் ஞானத்தையும் புத்தியும் நமக்கு தருகிறார்னே வேத வசனம் சொல்லுது இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். அப்போ அந்த ஞானம் தேவனிடத்துலேருந்து தான் நமக்கு வருது. அது நம்ம ஆத்மாவுக்கு இன்பத்தை தரும். முடிவில் அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் அந்த ஞானம் நமக்கு உதவும். அந்த நம்பிக்கை நமக்கு வீண் போகாது. ஏன்னா கர்த்தருடைய ஞானம், அறிவு, புத்தி அவைகளெல்லாம் அளவிடப்பட முடியாது. அவற்றின் நீள ஆழம் அகலத்தை ஒருவனாலும் அறிய முடியாது. அவர் அன்பின் ஆழத்தை எப்படி அறிய முடியாதோ அதே போல் அவருடைய ஞானத்தையும் நாம் அறிய முடியாது இல்லையா? அவர் அனந்த ஞானம் உள்ள தேவன். அவரிடத்துலேருந்து நம்ம அந்த ஞானத்தை அறிந்து கொள்வது அவர் நமக்கு கொடுக்குற கிருபை. அது நம்ம ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். முடிவு வரைக்கும் அது நமக்கு உதவும்னு வேதவசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வதுன்னா எப்படின்னா, அதுக்கு முந்தின வசனம், மகனே தேனை சாப்பிடு, அது நல்லது, கூட்டிலிருந்து ஒழுகும் தேன் உன் வாய்க்கு இன்பமாக இருக்கும். எப்படி ஒரு தேனை சாப்பிடுவது நமக்கு இன்பமாக இருக்கும்? ஒரு கூட்டிலிருந்து ஒரு பியூர் தேனை நம்ம குடிக்கிறது எப்படி இன்பமாக இருக்குமோ அதை போல தான் கர்த்தருடைய ஞானத்தை நாம் அறிந்து கொள்வதும் நமக்கு இனிதாக இருக்கும். ஏன்னா யாக்கோபு 1:25 சொல்கிறாரு, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, கர்த்தர் நம்மை அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல் புத்திர சுவிகாரத்தின் ஆவி, சுயாதீனமாய் சுதந்திரமாய் நம்ம இயங்கிறதுக்கு தேவன் நமக்கு அதிகாரங்களையும் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ அந்த சுயாதீன பிரமாணத்தை நீங்கள் பூரணமாக அதை உற்று பாருங்கள். அதில் நிறைந்தவர்களாய் நீங்கள் இருங்க. கேட்குறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய், வேத வசனத்தை கேட்டு அப்படியே விட்டு விடாமல் அதன்படி நடந்து கிரியை செய்கிறவர்களாக இருக்கணும். இப்போ விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் அந்த விசுவாசத்தை கிரியையில் காமிக்கணும் இல்லையா? அப்போது தன் செய்கைகளே அவன் பாக்கியவானாக இருப்பான். அந்த கிரியைகளை அவன் தன்னை வெளிப்படுத்தும் போது அப்போ அவன் செய்கைகளிலும் அவன் பாக்கியவான் இருப்பான்னே வேதவசனம் சொல்லுது. எரேமியா தீர்க்கதரிசி இங்கே கர்த்தருடைய வசனத்தை எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? எரேமியா 15:16 உடைய வார்த்தை கிடைத்த உடனே அந்த வாஞ்சையாய் அவைகளை நான் உட்கொண்டேன். அப்போ அந்த வசனத்தை உட்கொள்ளணும்னா அதை நம்ம என்ன பண்ணோம்? அந்த வார்த்தையை எடுத்து நம் வாழ்க்கையில் அதை பிரயோஜனப்படுத்திக்கணும். அது கிடைத்த உடனே அதை வாஞ்சியாக உட்கொள்கிறாரு. உம்முடைய வார்த்தை எனக்கு சந்தோஷம், அது என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்குன்னே சொல்கிறாரு. அவருடைய வார்த்தை நம்மை ஒரு சமயமும் ஆற்றி தேற்றும். நீங்கள் சோர்ந்து போகும்போதெல்லாம் அவருடைய வசனம் உங்களை பலப்படுத்தும் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை பலப்படுத்தும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கு இல்லையா? அப்போ வசனங்களை நீங்கள் கை கொண்டு நடக்கும்போது அது உங்களுக்கு ஜீவனாக இருக்கும். உங்கள் இருதயத்துக்கு அது மகிழ்ச்சியை தரும். அதே போல் நீதிமொழிகள் 2:10 ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பம். அப்போ அந்த ஞானம்தான் அறிவியும் புத்தியும் தருது. தேவனிடத்துலேருந்து அந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். அது நம் இருதயத்தில் அவருடைய ஞானம் விளங்கும் போது அது ஆத்மாவுக்கும் அறிவுக்கும் இன்பமாக இருக்கும். அந்த அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும். அதே போல் நல் ஆலோசனை உன்னை காப்பாற்றும். அப்போ கர்த்தருடைய வேத வசனம் ஆலோசனை கர்த்தராயவர் நமக்கு இருக்கிறதுனால வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு சூழ்நிலை, உங்களுடைய வாழ்க்கையில் எதை ஒன்றை நீங்கள் இழந்திருந்தாலும் ஆலோசனை மூலம் அவருடைய வசனம் நமக்கு வெளிப்படும் போது அது நம்மை காப்பாற்றும், அது நம்மை பாதுகாக்கும். அந்த வசனம் நமக்கு புத்தி சொல்லி நம்மை உணர்த்தி நம்மை பாதுகாக்கும். அதை நீங்கள் விசுவாசிங்க. உங்களுடைய பிரச்சனை காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னே நீதிமொழிகள் 23:18 சொல்கிறாரு. அப்போது அவரோட கர்த்தர் எல்லா காரியத்துக்குமே ஒரு துவக்கம் இருந்தால் அதுக்கு முடிவு உண்டு. அந்த வசனத்து மூலமாக உங்களுக்கு என்ன வருது? ஒரு நம்பிக்கை வருது. அப்போ இப்போ வருகிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அதனால் உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுங்கிற இந்த ஒரு நிச்சயத்தை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தரார். இதுதான் அந்த ஞானம். இந்த ஞானத்தை எப்படி அடைகிறோம்? கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது தான். சங்கீதம் 119:103 சொல்கிறாரு, உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் அவர் ஒவ்வொருவருக்கும் செய்கிறது. ஏன்னா அவனவன் கிரியைக்கு தக்க பலனை கொடுக்குறேன்னு சொல்கிறார்ல. அப்போ அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகள் எல்லாம்
நம்மளுடைய உதடுகளிலே விவரித்திருக்கிறேன்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். அதெல்லாம் நம்ம அறிக்கையிட்டு ஜெபித்து தேவனை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். நீதிமொழிகள் 22:18 பார்க்குறோம், அவைகளை உன் உள்ளத்தில் காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைநிறுத்துன்னு சொல்கிறார். எதை? கர்த்தருடைய வசனத்தை நம்முடைய சந்ததிக்கும் காத்து கொள்ளணும், நம்ம பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி காத்து கொள்ளணும். நம் உதடுகளிலும் அவர் வசனம் இருக்கணும், அதுதான் இன்பமாக இருக்கும்னு வேத வசனம் சொல்லுது. கர்த்தர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது, தன் நம்பிக்கையை கர்த்தர் மேலே இருக்கும்படி இன்றைய தினம் உனக்கு நான் அதை தெரியப்படுத்துகிறேன். மனுஷர் மேலே இவ்வளோ காலம் நீங்கள் நம்பிக்கை வைத்து ஓடி இருக்கலாம் இல்லையா? சுவாசமுள்ள மனுஷன், நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரிலே பற்றுதலாக இருப்பதே நலம்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ தேவனிடத்தில் உங்கள் நம்பிக்கை வைங்க. அவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து உங்களுக்கு எல்லா காரியங்களையும் தெரியப்படுத்துவார். இன்றைக்கி எப்படி நமக்கு வசனத்து மூலமாக போதிக்கிறார், நம்முடைய அறிவை நமக்கு தெளிவிக்கிறார் இல்லையா? அதனால் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருங்க, மன மகிழ்ச்சியாக இருங்க. நீதிமொழிகள் 2:1-5 வரைக்கும் பார்க்கும்போது, என் மகனே உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து, மகனேன்னா மகனுங்களுக்கு மட்டும் இல்லை, மகள்களுக்கும் இது குறிக்குது. அப்போ பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும், பெரியவர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் கூட இது பிரயோஜனம் உள்ள வசனம் இல்லையா? உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணு. அப்போ நம்ம ஞானமும் புத்தியிலையும் நம் இருதயத்தை அமர பண்ணணும். நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்திலே பத்திரப்படுத்துன்றார். கர்த்தருடைய கட்டளை கற்பனைகளை நமக்குள்ளே பத்திரப்படுத்தி வைக்கும்போது, நம்ம தப்பு செய்யும்போது, நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த வசனங்கள், அந்த கட்டளைகள் நமக்கு நினைப்பூட்டப்படும் இல்லையா? அதனால்தான் நம்ம இருதய பலகையில் வசனம் இருக்கணும், நெற்றிக்கு நடுவில் மத்தியில் அது இருக்கணும், விரல் நுனியில் இருக்கணும். அதே போல் நம்ம இருதய பலகைகளை கூட அவருடைய வசனமானது காணப்படணும் இல்லையா? அப்போ தான் நம்ம அதை பத்திரப்படுத்தி வைக்கும் போது ஞானத்தை வா என்று கூப்பிடு. அப்போ சத்தமிட்டு கூப்பிடுங்க, ஞானத்தை தாங்கப்பா, புத்தியை தாங்கப்பான்னு நீங்களும் கேளுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காகவும் கேளுங்க, பிள்ளைங்க தங்களுக்காகவும் கேட்கட்டும். அப்படி சத்தமிட்டு கேட்கும்போது தேவன் அதை எப்படி தருவாராம்? வெள்ளியை போல நாடி புதையிலை தேடுகிறது போல நீங்கள் தேடுவாயாகில். அப்போ கர்த்தருடைய ஞானத்தை வெள்ளியும் பொன்னையும் போல நீங்கள் தேடுங்க, புதையிலை தேடுறது போல அதை ஆராய்ந்து அறிந்து படிங்க. அப்போ அது உங்களுக்கு ஞானத்தை விளங்க பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று தேவன் உங்களுக்கு உணர்ந்து கொள்ள செய்வார். தேவனை அறிகிற அறிவை அப்பொழுது நாம் அடைய முடியும். அதனால் அவருடைய சாட்சிகள் நமக்கு நித்திய சுதந்திரமாய் இருக்கிறதுனால அவைகளே நம் இருதயத்தின் மகிழ்ச்சின்னு சங்கீதம் 119, 111 பார்க்குறோம். சங்கீதம் 19, 10, 11 அவைகள்னு சொல்கிறார். அவைகள்னா கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? அது உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளால்னா அவருடைய கட்டளைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய பிரமாணங்கள், இது மூலமாக நம்ம எச்சரிக்கப்படுறோம். அவைகளை நாம் கை கொள்ளுகிறதுனாலே அது நமக்கு மிகுந்த பலனை தரும். அது பொன்னிலும் பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாக தேவன் ஞானம் இன்னைக்கு இருக்கு. அதனால் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகுகிற தேனை பார்க்கிலும் கர்த்தருடைய வசனம் மதுரமாக இன்னைக்கு இருக்குது. அது இனிமையாக இருக்கும். கர்த்தருடைய வழியில் நடக்கணும்னா அவர் வசனத்தை நாம் கை கொண்டு நடக்கும்போது அது தேனிலும் மதுரமாக இருக்கிறது நாம் அறிய முடியும். அதனால் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒருவன் கேட்குறான், நான் பூரண புருஷன் ஆகிறதுக்கு, நான் உம்மோடு பின்தொடர்ந்து வருவதுக்கும் நான் என்ன செய்யணும் ரட்சிக்கப்படுறதுக்கெல்லாம் கேட்கும்போது மத்தேயு 19:21 அதற்கு இயேசு சொல்கிறாரு, நீ பூரண சர்க்குணனாக இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானதெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாகும். அதற்கு பின்பு என்னை பின்பற்றி வா. அப்போது தேவனை பின்பற்றி வரணுன்னாலும் கர்த்தர் சொல்லுகிற காரியம் இதன் மூலமாகவும் நமக்கு விளங்குது இல்லையா? அப்போ நம்ம பூரண சர்க்குணராக விளங்கணும்னா அந்த தயால குணங்களும் நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் இங்கே சொல்கிறார். அப்போ நீ உனக்குரியதெல்லாம் விட்டு தரித்திர கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என் பின்னே வா, என்னை பின்தொடருன்றார். அப்போ நீ ரட்சிக்கப்படுவாய், ரட்சிப்பின் காரியங்களை அறிந்து கொள்ள முடியும், தேவன் ஞானம் என்ன என்று அறிய முடியும். எதுவும் இல்லைனாலும் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை ஆக்குகிற தேவன் அவர் இல்லையா? வானத்து மன்னாவினாலே அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போஷித்தார், காடையை கொண்டு போஷித்தார், கடலில் கீழ்காற்றினாலே அதை கொண்டு அவங்களை போஷித்தார், கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவர்களே ஆக்குற தேவன். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு உரியவைகளை கூட நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து பாருங்கள். தேவன் அவைகளை உங்களுக்கு இருக்கிறவர்களா இன்னும் அதிகமாக உங்களுக்கு தர அவர் வல்லவர்.
அதனால தேவ ஞானத்தை வேத அறிவின் மூலமாக தான் நம்ம அறிந்து கொள்ள முடியும். அது நம்ம ஆத்மாவுக்கு இன்னைக்கு சொன்ன வசனத்தின்படி அது இன்பமாக இருக்கும். முடிவில் அது நமக்கு உதவும். அந்த நம்பிக்கை நமக்கு வீண் போகாது. ஆமீன்.